திருமிகு சாட்டை துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது சுற்று வாதங்களை முன்வைக்க அன்போடு அழைக்கிறார். எங்களை அமைச்சராக்கி சட்டசபைகளை பார்க்கணும்னு சொல்லி நடுநாயகமாக அமர்ந்திருக்கிற பெருமதியாரிக்குரிய அண்ணன் சபீர் அவர்களுக்கு ரொம்ப ஆசை. உங்க ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த கோட்பாட்டை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஏற்கலை. ஏன்னா இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம் சரியில்லை, இவர்கள் ஊழல் கட்சிகளாக இருக்கிறார்கள், இவர்கள் லஞ்ச லாபணியத்தை ஆதரிக்கிறார்கள், இந்த கட்சியின் ஆட்சி அதிகாரம் சரியில்லை என்றுதான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டுச்சு. நாங்க கூட்டணிக்கு போறதுக்கு தயாரா இருக்கோம். யாரு கூட போலாம் சொல்லுங்க. ஆத்துமணல் கொள்ளையை தடுக்கணும், கனிமவள கொள்ளையை தடுக்கணும், இயற்கை வள சூழலை தடுக்கணும், வாரிசு அரசியலை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும். யார் கூட போகலாம்? யார் கூட போகலாம் சொல்லுங்க. நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க. இவங்க கூட போங்க. நாங்க தயாரா இருக்கிறோம், தாராளமா இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிச்சு. யார் கூட? யாராவது புதிதா வந்தா, புதிதா இல்ல, ஏற்கனவே இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே திமுக அதிமுக கூட கூட்டணி வச்ச கட்சிகள் கூட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குது. ஏற்கனவே இருக்க கட்சிகள் சரியில்லைன்னு தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படுது. தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் சொல்லுது பழைய கட்சிகளை கூப்பிட்டு எங்க கூட வாங்குது. அப்ப பழைய கட்சிகள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எது கட்சி தொடங்குனீங்க? சரி, ஆட்சியில பங்கு சரி, அது என்ன அதிகாரத்துல பங்கு? ஆட்சியில பங்குனால அதிகாரத்துல பங்கு ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு ரைமிங்ல போடுவோம். அது மாதிரி ரைமிங்ல போட்டாப்ல என்ன தெரியுமா சொன்னாப்ல? மரியாதைக்குரிய அண்ணன் பெலிக்ஸ் அவர்கள் சொன்னாங்களே, அதே கருத்து தான் விக்கிரவாண்டியோட மாநாட்டில் விஜயர்கள் சொன்னாங்க. தனித்த பெரும்பான்மையோடு, சிங்கிள் மெஜாரிட்டியோடு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வலிமை நமக்கிட்ட இருக்கு, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு, துணிச்சலும் இருக்கு. ஆனா நம்ம நம்பியும் சில கட்சிகள் வரலாம் இல்லையா? நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து பல பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்ப அவங்களை நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னாரு. கிரண் படத்துல, இந்த நியூ படத்துல கிரண் பேசுற மாடுலேஷன் அது. அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவர் ஏணில ஏற முடியாது இல்லையா, நம்மள சில பேர் வரலாம் இல்லையா, நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னாப்ல. சரி ரைட், அவருக்கு ஏதோ ஒரு மாடுலேஷன் பண்ற வச்சுக்கோங்க. அந்த மாடுலேஷன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. எக்ஸாக்ட் 2 இயர்ஸ். 3 மாசத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய தம்பி, அருமை தம்பி அனந்தஜித் அவர்கள் ஒரு வலையொலியில, எந்த வழின்னு சொல்ல வலையொலி சொல்றாரு, ஜனவரி வரட்டும், எத்தனை கட்சிக்கு வருது அவர் வராரா, இவரு வராரா அப்படின்னு 2 பேரு. இவரு ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க, ஜனவரி வந்து பிப்ரவரி மாதம் தேதி இன்னைக்கு 6, பிப்ரவரி 30 வந்தா தாவேக்காக்கு கூட்டணி சாத்தியப்படும். பிப்ரவரி 30 விஜய் அவர்களுக்கு மாசு இருக்கு. அவர்தான் மாற்றத்தை உருவாக்க போகிறார். தமிழ்நாட்டிலே 38 விழுக்காடு ஆதவர்ஜுனா, 42 விழுக்காடு நிர்மல்குமார், 40 விழுக்காடு செங்கோட்டை என்று கருத்து கணிப்புகளை சொல்றீங்கல்ல. இத்தனை விழுக்காடு இருக்கு என்று, இத்தனை விழுக்காடு இருக்கு என்றால் ஏன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த ஒரு அரசியல் கட்சி கூட தாவேக்கா கூட கூட்டணிக்கு வரல? தப்பு. ஒரு கட்சி வந்துச்சு, ஒரே ஒரு குறுக்கல் வரால் வழிவிடுங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒருத்தர், எங்க ஊருக்காரர் தான், தேனி பக்கத்துல உத்தரப்பாளையத்துக்காரர் ஒருத்தர், ஒரு அவர் பேர் என்ன பேரு, முஸ்தபா முதலா வந்தாப்ல. அந்த முஸ்தபா யார் கூட போன தடவை கூட்டணி? டிடிவி தினகரனுடைய அமமுக கூட முஸ்தபா கூட்டணி. ஜோடியை பார்த்துக்கோங்க, அருமையான ஜோடி புறா, மிங்கன பறக்கமாங்கல்ல அந்த மாதிரி புறாது. முஸ்தபாவும் தாவேக்காவும் கூட்டணி. தாவேக்கா தனிச்சுன்னு ஏத்துக்க முடியாதுங்க, கருத்துல மாத்திக்கோங்க தயவு செய்து, 2 பேரும் மாத்திக்கோங்க. பெரும்பான்மை மிகப்பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி, முஸ்தபா கூட கூட்டணி. உன் நண்பன் யாருன்னு சொல், உன்னை யாருன்னு சொல்லிருப்பாங்கல்ல, உன் கூட்டணி யாருன்னு சொல்லி உன்னை சொல்லிடலாம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் என்று அறிவித்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் தேர்தல் அரசியல வெற்றி பெற்ற ஒரு அரசியல் கட்சி கூட இவரை சீண்டவில்லை. நாங்க தனிச்சு நிக்கிறோம். 2010 சீமானவர்கள் அறிவிச்சாங்க, தேர்தல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் தமிழர் கட்சி, தேர்தல் அரசியல் 2016 வரும், கூட்டு பொறியில் என்பது சாப்பாடு மட்டும்தான், நாங்கள் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம், தனிச்சு தான் போட்டி போடுவேன் சொன்னார். இன்றைக்கும் நிறைவேற்றும். நாங்கள் வெல்றோம் தோக்கிறோம், கத்தி கத்தி செத்தாலும் சாவை ஒழிய நாங்கள் ஒருபோதும் கூட்டணி பிச்சை எடுக்க மாட்டோம், எவனையும் கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம். இது எங்கள் கோட்பாடு, எங்கள் கோட்பாடு. அப்படி நீங்க சொன்னீங்களா? நாங்கள் தனித்து நிற்கிறோம், நீங்கள் தனியா நிற்கிறீங்க. தனித்து நிற்பதற்கும் தனியா நிற்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வரும்போது கூட்டணியோட தான் வந்தாங்க. அவங்க நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் போதே கூட்டணியோட தான் பிடிச்சாங்க.
எம்ஜிஆர் அவர்களும் கூட்டணியோட தான் அதிகாரத்துக்கு வந்தார். ஆனால் நீங்கள் கூட்டணி அறிவிச்சுட்டு இப்போ நாங்க தனிச்சு தான் நிற்போம், ஏன்னா எவனும் வரலன்னு இந்த காவலன் படத்தை இந்த வடிவேல் இருக்கார் பாருங்க, அம்முக்குட்டின்னு ஒரு போட பிடிச்சிக்கிட்டு ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்திலும் மங்கு, ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்தில் மங்கு, அம்முக்குட்டி போடு மாதிரி ஆட்சியிலும் மங்கு அதிகாரத்தில் மங்கு. ஒரு வயசு சிண்டல வடிவேலை எவனும் சிண்டல மாதிரி இவரையும் எவரையும் சிண்டல. சீண்டல் எங்களுக்கு 42 விழுக்காடு. அண்ணன் சாணவாசனா அழகா கேட்டாங்க. அவர் என் கூட சொன்னார் 1000 முரங்களுக்கு 1001 முரங்கள் எங்களுக்கும் அவருக்கு இருக்கு. அது வேற, அது எங்களுடைய அண்ணன் தம்பி சண்டை, அது வேற. ஆனால் விசிகாக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போல திராவிட கட்சி ஆதரவாளராக செந்தில்வேல் இருக்காங்க. திமுக நாங்கள் கொள்கை நேரடியாக எதிர்க்கிறோம். நெத்திக்கு நெத்தி திராவிட கொள்கை தமிழ் தேசியம் எதிர்க்கிறது. ஆனால் திமுக ஒரு கொள்கை இருக்கிறது. பாஜக எங்கள் கொள்கை, எங்களுடைய கொள்கைக்கும் பாஜக ஒத்து வராது ஒருபோதும். அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி, அவனுக்கு ராமன் என்றால் எங்களுக்கு ராவணன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன். நெத்திக்கு நெத்தி நிற்கிறோம். ஆனால் இந்து தேசியம், இந்திய தேசியம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. ப்ரோ, வாட் இஸ் ஒரு ஐடியாலஜி ப்ரோ? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள். இந்த மதசார்பற்ற சமூக நீதி, அது வேலை திட்டம் கோட்பாடு. கொள்கை என்ன? திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்து தேசியமா, சென்டரிசமா, கருவாட்டி சாம்பார். ஒண்ணு திராவிடம்னா அந்த பக்கம் நில்லுங்க, தமிழ் தேசியம் இந்த பக்கம் நீங்க நடுவில் நிக்காதீங்க. நம்ம ரோடு ரொம்ப மோசமான ரோடு நடுவில் நிக்காதீங்க. ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நில்லுங்க, தனித்தனியா நில்லுங்க. பொது உடைமை இப்படி சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டங்க அப்படின்னு சொல்லுங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா ஒட்டி வச்சிருக்கமே, இதை விட கொள்கை வேணும். அது ஒரு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சு எடிட் பண்ணிடுவானே, போட்டோஷாப் பண்ணக்கூடிய பண்ணிடுவான் அம்பேத்கரையும் பெரியாரையும். அம்பேத்கரிடம் இருந்து எண்ணத்தை எடுத்துக்கொண்டீர்கள். அம்பேத்கருடைய சிந்தனையில், அவருடைய செயல் திட்டத்தில் இதை எடுத்துக்கொண்டு இதை அப்ளை பண்ணுங்க. அம்பேத்கரை நாங்கள் அனந்தஜித் போன்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோங்க. அம்பேத்கரை நாங்கள் இந்த வடிவத்தில் இந்த புதிய தலைமை அவன் சொல்றான். ஈரோடு விஜய் அவர்கள் பேச வர்றாரு, 5 பேர் போட்டோ வச்சிருக்கு, கொள்கை தலைவர்கள், ஐடியாலஜி லீடர்ஸ். ஒருத்தன் சொல்றான், ஒரு தம்பி ஒருத்தன் சொல்றாப்ல, உங்களுடைய ஐடியாலஜியில் பேர்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது ப்ரோ, அதெல்லாம் தெரியாது ப்ரோ. ப்ரோ கேமரா கொஞ்சம் கட் பண்ணுங்க ப்ரோ. என்ன அதெல்லாம் தெரியாது ப்ரோ. பட் ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் கொள்கை தலைவர், உங்களுக்கு ஈரோட்டிலேருந்து யார்? செந்தில் பாலாஜின்றான். எது செந்தில் பாலாஜி? யார்? திமுக அமைச்சர்ப்பா. ஈரோட்டிலேருந்து கொள்கை தலைவரில் உங்களுக்கு யாரா? அந்த 5 பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த புதுசா வந்திருக்காரு செங்கோட்டையன், அவரை பிடிக்கின்றான். செங்கோட்டையும் கொள்கை தலைவர்ன்றான். இவ்வளவுதான். இதனால் தான் நாங்கள் யாரையும் தகுதியை குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் கிடையாது. எல்லோரும் எங்களுக்கு சமம் தான், எல்லோரும் தமிழர்கள் தான். ஏன் இந்த மாதிரி கொள்கை தலைவர் பெயரை கேட்டா செங்கோட்டையன் செந்தில் பாலாஜின்னு சொல்றான்ல, இவனுக்கு பெயர் தற்குறியா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திமுக அரசியல் மயப்படுத்துறது தானே வேலை. தற்கூரின்னு சொல்றது, சினிமா ரசிகன்னு சொல்றது சரியா? சரிதான். என் வீட்டுல என் பையன் ஒரு தவறு செய்யறான், இல்ல மது இருந்தான், புகைப்பிடிக்கிறான். அவனை செல்லமே, என் தங்கமே, இது போல நீ பண்ணாதன்னு சொல்லணும். ஒரு அடியை போட்டு இனிமேல் அடிச்சன் அப்படி சொல்லணும். அதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல. இப்போ நம்ம வகுப்பறையில் பாடம் படிக்கணும், 50 பேர் உட்காந்து பாடத்தை கவனிக்கணும். பாடத்தை கவனிக்க முன்னாடி மாப்பிள்ள கட்டடிச்சிட்டு ஜனநாயகம் படத்துக்கு போமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா வாத்தியார் கூப்பிட்டு, சூப்பரா உன்ன மாதிரி அருமையான ஸ்டூடெண்ட் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுறா. நேர டஸ்ட்பின் தூக்கி டப்புன்னு எரிவாரே மாட்டாரா? இதுதான். இதனால தான் அவர்களை திருத்த வேண்டிய தேவை ஏற்படுது. இப்ப சாட்டை எடுத்து திருத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் அடிக்கிறோம், ஓங்கி அடிக்கிறோம். திருந்து இல்ல, அரசியல் படு. அவர் திருத்திருந்தா நான் திருத்திக்க மாட்டோம், நாங்க திருத்திக்க மாட்டோம். அவர் என்னுடைய கூட்டத்துக்கு வருகிறவன் என் கொடியை சாக்கடைக்குள்ள போடக்கூடாது என்று விஜய் சொல்லி இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம். என் கூட்டத்துக்கு வருவன் மரத்தில் ஏறக்கூடாது, டிரான்ஸ்பார்மர் ஏறக்கூடாது, பெண்களை மதிக்க வேண்டும், என் கூட்டத்துக்கு வருவன் ஒழுக்கமா நடந்து கொள்ளணும், விசிலை தூங்குறவன் காதுல அடிக்க கூடாது என்று சொல்லி இருந்தால் நாங்கள் எதுக்கு பேச போறோம்? அவர் கொள்கைகளை தெரியப்படுத்தாம விஜய் எதிர்ப்பிலேயே நாம் தமிழர் போயிடுச்சு. சாட்டை துரைமுருகன் விஜய் எதிர்ப்பு விஜய் அரசியலுக்கு வருவாரு, அவர் தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, 5 கொள்கை தலைவர் ஆரம்பிப்பாருன்னு நாம் தமிழ் சொல்லணும். நாங்கள் இனத்தின் வழியிலிருந்து பிறந்தவர்கள். ஈழத்திலே கொத்து கொத்தாக மக்கள் கொண்டப்பட்ட பொழுது காப்பாற்ற யாருமே இல்லை என்கிற வழியிலே நாங்கள் வந்தவர்கள். இந்த நிலத்திலிருந்து எல்லா போராட்டத்திலும் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் மேலே எழுந்து வருகிற பொழுது ஒரு கூட்டம் சினிமா என்கிற ஒரே ஒரு பிம்பத்தை மட்டும் வைத்துக் கொண்டு, சினிமாக்கார அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல, சினிமாக்கார அரசியலுக்கு வரட்டும், அதுவும் ஒரு துறைதான். ஆனால் சினிமா என்கிற ஒரு போதையை மட்டும் வைத்துக் கொண்டு ரசிகனை அப்படியே வாக்காளா மாத்தி நான் வென்றுவேன் ஒருத்தர் சொன்னால் அதை வெளுக்க வேண்டியது எங்களுடைய அரசியல் கடமை. அதனால அடிக்கிறோம்.
ஆனா 2 வருஷமா அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பேசுறீங்க. ஆனாலும் தொடர்ந்து இளைஞர்கள் ஆதரவு, விஜய்க்கு ஆதரவுங்கிறது அதிகமாயிட்டே போகுது. நான் ஷானவாஸ்ட கேட்ட அதே கேள்விதான். தனுஷுக்கு ஆதரவு இல்ல. இட்லி கடை படத்தினுடைய ஆடியோ லான்ச் கோயம்புத்தூர்ல தனுஷ் என்ன டாடா ஏஸ்ல வச்சு ஆளத்திட்டு இருந்தாரு. லட்சம் பேர் தரணும். இதே மரியாதைக்குரிய அஜித் அவர்கள் திருச்சியில துப்பாக்கி சூடு பயிற்சிக்கு போறாரு. யார்ட்டையுமே சொல்லல, அவரா போறாரு. ஆயிரக்கணக்கில் கூடிட்டான். ஆனால் ஆயிரக்கணக்கில் கூடிய அஜித் ரசிகர்கள் கலைஞ்சு போங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நொடியிலே கலைஞ்சு போனான். ஏன்னா அவரை ஃபாலோ பண்றான். சரி, நம்ம தலை சொன்னா நம்ம கேட்கணும்ன்றான். இவரு இறங்கு இறங்கு இறங்கு, முத்தம் கொடுத்தாதான் இறங்குவேன்றான். சரி சரி, முத்தம் கொடுத்தா. இன்னைக்கு முத்தம் கொடுத்தாதான் இறங்குவேன்னு சொல்றவன் நாளைக்கு நீ பணம் கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன்னு சொல்லுவானா மாட்டானா? ஊழலுக்கான பிறப்பிடம் இது. தளபதி நான் இறங்க மாட்டேன், நீங்க கமிஷனை கொடுத்தாதான் நான் வேலையை பார்ப்பேன்னு சொல்லுவானா மாட்டானா? அதைத்தான் கேள்வி கேட்கிறோம். எல்லாருக்கும் இங்க மாஸ் இருக்கு. கிட்ட கேட்ட அதே கேள்வி, ஷானவாஸ் அவர்கள்ட்ட கேட்ட அதே கேள்வி. உங்க கட்சியின் வாக்குகள் இன்னொரு பக்கம், இன்னொரு தலைவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சோடனே பிரியுதுங்கிறத அந்த பதற்றத்துல நாம் தமிழர் இவ்வளவு வீரியமா 2024 இந்த கேள்வி பல தடவை பதில் சொல்லியாச்சு. இது ஒரு அரத பிரசான கேள்வி. இருந்தாலும் 1 செகண்ட் உங்களுக்காக சொல்றேன். இப்ப நீங்க டிவிக்கே விட அதிக வாக்குகள் வாங்குவீங்க. இல்ல, 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 31 லட்சம் வாக்களை பெறுது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 36,50,000 வாக்களை பெறுது. 2021க்கும் 24க்கும் 5 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். 2024 பக்கா மாசம் கட்சி தொடங்கிட்டாப்ல. அப்படின்னா 2024 எங்களுக்கு விழுந்தது வெறும் 5 லட்சம் வாக்கு தான். அப்ப அந்த 5 லட்சம் ஓட்டு தான் பக்கா மாசம் ஓட்டா? ஏங்க, உலகத்தில் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட எங்கள் தலைவன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துற ஒரு வாக்காளன் வேற எந்த கட்சிக்கும் எந்த காலத்திலும் வாக்கு செலுத்த மாட்டான். அண்ணன் சானாவா சொன்னதுதான். நாங்க நிரூபிக்கப்பட்டுருச்சு. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. 30 வருஷம் போராட்டம், ஒரு இலக்கு இருக்கு. எனக்கு அண்ணன் திருமாவளவன் மீது விமர்சனம் உண்டு, கருத்தின் மீது. ஆனால் ஒரு அண்ணன் சொன்னாரு, திருமாவளவனுடைய கைகளை ஒரு நாள் பார்த்தேன், கை முழுக்க கீறலாக இருந்தது. என்னென்ன இப்படி இருக்குன்னு கேட்டேன். தம்பி, நம்ம ஆட்கள்லாம் பெருசா படிச்சிருக்க மாட்டான்டா, புறம் வேலைக்கு போறவன்டா, அவெல்லாம் பெருசா நகை வெட்ட மாட்டான்டா, கூட்டத்துக்குள்ள போகும்போது கையை தொடுவான்டா, அப்படி கீறி கீறி என் கை முழுக்க நீ கீறலா இருக்குது என்று அண்ணன் திருமா சொன்னதாக ஒருத்தர் சொன்னார். அப்படி மக்களோடு மக்களா கிடந்து தலைவராக மாறி இருக்காங்க எங்க அண்ணன் சீமான். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் சொன்னதற்காக 8 மாசம் சிறை, தொடர்ச்சியா 3 முறை குண்டர் சட்டம் என்று 1.5 ஆண்டு ஜெயிலில் இருந்து திரையிலிருந்து கட்சி தொடங்கல, சிறையிலிருந்து கட்சி தொடங்கியவன் என்னன் சீமான். அப்படி ஒரு தலைவர்கள் உருவானாங்க. அப்படியேதான் இருக்கு அவங்களுக்கு. நான் நடிப்பேன், எனக்கு 30 வருஷமா நீங்க என் படத்தை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் அரசியலுக்கு வந்துடுறேன். அடடா, என்னை வெள்ளைக்கார அரசு அடக்கிவிட்டது, ஒடுக்கிவிட்டது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சித்தாந்தம் பொது உடைமை சித்தாந்தம் தான், சமூக நீதி கோட்பாடு தான். இதை வைத்துக் கொண்டு இந்த நிலத்தை மாற்ற வேண்டும் என்று வெள்ளையனை எதிர்த்து போராடி சிறைக்கு போய் பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நல்லகண்ணு போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நான் சினிமாவில் நடிச்சிருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அரசியலுக்கு வராங்க. நான் கடைசியாக சொன்னது, எல்லாருக்கும் மாசு இருக்கு, எல்லா நடிகர்களுக்கும் மாசு இருக்கு. ஆனால் விஜயனுடைய மாசு ஓட்டா மாறுமா என்பதை 2026 களத்துல இந்த மக்கள் தீர்மானிப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அப்படி முட்டாள் கிடையாது. இங்க வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ள விஜய் போகவும் கிடையாது. வீட்டுக்கு இல்ல, கரூருக்கே போகல, ஒரு வீட்டுக்கு போயிடுவாரா? அதனால களத்துல எப்பொழுதும் போல நாங்கள் தான் இந்த களத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நிற்கிறோம். மக்கள் களத்தில் எங்கள் கோட்பாடுகளை, கொள்கைகளை எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த கோட்பாட்டுக்கும் கொள்கைக்கும் வாக்கா இல்லை ரசிக கூட்டத்துக்கு வாக்கா என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். ரசிக மனப்பான்மை எப்போதும் மங்கும், இன எழுச்சி எப்போதும் பொங்கும். பிப்ரவரி 21 திருச்சி மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அதை நிரூபிக்கும். நன்றி, வணக்கம்.